அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அகல் விளக்கு அப்படிங்கிறத ஏற்றலாமா அப்படின்னு சில பேத்துக்கு சந்தேகம் இருக்கும். அதற்கான விடையை தான் பார்க்க இருக்கோம். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நிறைய நண்பர்கள் நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். பொதுவாக விளக்கு ஏற்றுறது அப்படின்னு சொல்லக்கூடியது அற்புதமானது. நம்ம வீட்டில் ஏற்றும் போது பித்தளை விளக்கு, வெள்ளி விளக்கு, இந்த மாதிரி நிறைய உலோக விளக்குகளை எல்லாம் ஏற்றுவாங்க. ஆனால் அதில் எல்லாம் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொன்னோம்னா இந்த அகல் விளக்கு ஏற்றுதல். நம்ம பதிவுகளில் சொல்லும்போது தெளிவாக சொல்லியிருப்போம். வீட்டில் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா எந்த வகையான விளக்கு நீங்கள் ஏற்றினாலும் சரி, ஒரு அகல் விளக்கு வீட்டிலே ஏற்றி வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆமாங்க, ரொம்ப முக்கியமானது. இப்போ குலதெய்வ பிரார்த்தனைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அகல் விளக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம கார்த்திகை தீபமெல்லாம் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு நிறைய பயன்படுத்துவோம். அதெல்லாம் ரொம்ப சிறப்பானது. எல்லா உலோகங்களும் பஞ்சபூதத்தால் தான் ஆனது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நேரடியாக நம்ம மண் எடுத்து அதில் நீரை குழப்பி அதில் விளக்கு செஞ்சு நம்ம அதில் விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதனுடைய ஆற்றல் அப்படிங்கிறது அதிகம். நேரடியாக பஞ்சபூத அந்த ஆதிக்கத்தை நம்மால் உணர முடியும் அப்படின்னா அது அகல் விளக்கினால் உணர முடியும். இன்னும் சொல்லப்போனால் குலதெய்வத்துக்கு கல்லில் விளக்கேற்றி பார்த்துருப்போம். இன்னும் சில பேர்த்துக்கு குலதெய்வம் பார்த்திங்கன்னா அந்த கல் விளக்கு இருக்கு இல்லையா, அதைத்தான் குலதெய்வமாகவே வழிபடுவாங்க. அது இன்னும் சிறப்பானது. இருந்தாலும் இந்த அகல் விளக்கு அப்படிங்கிறது வீட்டில் ஏற்றும் போது குலதெய்வத்தினுடைய அருட்கடாட்சம் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்குங்க, மாற்று கருத்தே இல்லை. இப்போ நம்ம ஏதேனும் ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா கூட அங்கே விளக்கு தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய விளக்கு தானம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். விளக்கு தானம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா ஒரு வெள்ளியிலையோ பித்தளையிலையோ வாங்கி தரணும் போல அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த ஆலயத்திற்கு ஒரு அகல் விளக்கு சட்டி இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு போய் அதில் நெய் ஊற்றியோ எண்ணெய் ஊற்றியோ நீங்கள் விளக்கு ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னாலே அது விளக்கு தானம் தான். அந்த விளக்கு தானத்தை ஏன் செய்ய சொல்கிறார்கள் அப்படின்னா அந்த இடத்துல ஒளி அதிகமாக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால தான் விளக்கு தானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விளக்கேற்றுறதுன்னு சொல்கிறோம். அது சொல்ல போனால் விளக்கு தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அப்போ ஆலயத்திற்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு விளக்கு தானம் செய்வது சிறப்பாக, பல விளக்குகளை வாங்கி தானம் செய்யலாமா அல்லது விளக்கு ஏற்றலாமா அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி ஏற்றலாம், தவறே கிடையாது. அது அகல் விளக்காக வாங்கி ஏற்றுறது இன்னும் சிறப்பு. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அகல் விளக்கு வாங்கி ஏற்றுறோம் அப்படின்னா ஒருவர் ஏற்றிய அகல் விளக்கை நாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. அது எச்சப்பட்ட மாதிரி இல்லையா. நம்ம ஊர்லேருந்து போகும்போதே சுத்தமாக புதுசாக ஒரு அகல் விளக்கை வாங்கிட்டு போய் அங்கே ஏற்றுறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நல்ல தண்ணீரில் ஊற வச்சு அதுக்கப்புறமா அதுக்கு நல்லா காய வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த அகல் விளக்கில் குலதெய்வ ஆலயத்திலையோ இல்லை நம்ம செல்லக்கூடிய ஆலயத்திலையோ நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். அகல் விளக்கை ஏற்றுறோம் அப்படிங்கும்போது கீழே ஒரு இலை, வாழை இலையோ அரச இலையோ வெற்றிலையோ வைத்து அதை ஏற்றுவது அப்படிங்கிறது இன்னும் அபரிவிதமான பலன்களை நமக்கு உண்டாக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. ரொம்ப முக்கியம். அந்த விளக்கை ஏற்றிட்டு அந்த ஜுவாலையை நம்ம மனசுக்குள்ளே நிறுத்தி எரியும் இல்லையா, அந்த ஜுவாலையை மனசுக்குள்ளே நிறுத்தி அந்த ஜுவாலையில் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ ஆவாகனம் செய்து நம் வழிபடுகின்றோம் அப்படிங்கும் போது அது ரொம்ப சிறப்புங்க. வாராகியமாக வழிபடும் போது கூட நீங்கள் சிலை வைத்து வழிபட வேண்டும் என்ற அவசியம் இல்லைன்னே சொல்லுவாங்க. காரணம், ஒரு அகல் விளக்கை ஏற்றி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த ஜுவாலையில் பார்த்தீங்கன்னா ஜுவாலையில் அம்மா தெரிவாங்க, அதில் ஆவாகனம் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த தெய்வத்தையாக இருந்தாலும் அந்த ஜுவாலையில் நீங்கள் ஆவாகனம் செய்து வழிபடலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக இது பலனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பலனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களோட மறக்காமல் பகிர்ந்துக்குங்க. அவங்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம்.